நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? எதுக்கு வர? எதுக்கு வர? அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு கூப்பிடலையே. எதுக்கு வர? எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா, இந்த நிலத்துல. டேய், உனக்கு சொல்றேன், ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது என்ன பண்ணிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இருங்க வாரு, இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு? ஒரு ஊர்ல கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை. பைத்தியக்கார பயில மருதமலை. அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. இப்ப என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி, மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான். இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம், எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையேற சொல்றாருன்னு. ஏன்னா எங்க ஆத்தாளப்பையும் பனையேறி தான் என்னைய படிக்க வச்சான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.